உணவுக்கு ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்த 27 வயது ஆசிரியை என் அமுதாவுக்கு வந்த ஒரு பதிவு அதிர்ச்சியாக உலுக்கி எடுத்தது. உணவை எடுத்து வந்த ரைடர், ஓய் நான் வந்து விட்டேன், உணவை எடுக்க விரும்பவில்லை என்றால் ஆர்டர் செய்யாதே என்று மேலும் கொச்சை வார்த்தைகளால் கை தொலைபேசி செயலியில் தகவல் அனுப்பியிருந்தார். இந்த சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 4:40 மணி அளவில் நிகழ்ந்தது. தன்னுடைய ஆர்டர் கிடைத்து விட்டதா என்பதை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக அவர் அந்த ரைடருக்கு இந்த செயலி வழி தகவல் அனுப்பினார். அந்த தகவலுக்கு தான் அந்த ரைடர் இவ்வாறு கொச்சை வார்த்தையில் பதிலளித்திருக்கிறார். சமூக வழிகாட்டியில் இடம்பெற்றுள்ள நிபந்தனைகளுக்குட்பட்டு அந்த வார்த்தை இங்கு இடம்பெறவில்லை. உணவை எடுத்துக்கொண்டு அந்த ரைடர் நான் குறிப்பிட்ட உணவகத்திற்கு வந்துவிட்டதாக ஆரம்ப தகவல் தெரிவித்தது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த உணவு வரவில்லை என்பதால் அதை கேட்டு தாம் தகவல் அனுப்பியதாக அமுதா குறிப்பிட்டார். இருப்பினும் அந்த ரைடரிடம் இருந்து வந்த வார்த்தைகள் மிகவும் காயப்படுத்திவிட்டன, மன உளைச்சலையும் தந்திருக்கிறது என்று குறிப்பிட்ட அவர், கொச்சை வார்த்தை மட்டுமல்ல, தன்னுடைய சமயத்தை அவர் நேரடியாக அவமதித்திருக்கிறார் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மிகவும் அருவருக்கத்தக்க, வெறுப்பூட்டக்கூடிய அந்த கொச்சை வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம்தான் என்னவென்று அவர் கேள்வி எழுப்பினார். மாச்சாங் பூபோக்கை சேர்ந்த அந்த ஆசிரியை தாம் வசிக்கும் அபார்ட்மெண்ட் கட்டடத்தில் இருந்து அத்தளத்திற்கு இறங்கி வரும்போதுதான் இந்த வார்த்தை அந்த செயலியில் வந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவை ஹாட்லைன் வழி தொடர்பு கொண்டு நிர்வாகத்திடம் புகார் செய்தார். இதனைத் தொடர்ந்து போலீசில் புகார் செய்யும்படி அவருக்கு அந்நிர்வாகம் ஆலோசனை கூறியது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.